வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார். மதியம் 2:30 மணி வரை சனி கிரகத்தினுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் இருக்கிறார். 2:30க்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். கடக ராசியில் சூரியன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் புதன் கிரகம் இருக்கிறார். கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். கும்பராசியில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார். மீன ராசியில் ராகு கிரகத்துடன் சந்திரன் இன்று இணைந்து இருக்கிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் நன்மை, ஆதாயம், தொழில் வளர்ச்சி இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். விரயங்கள் செய்வதில் சற்று நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். உணவினால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். சரியான நேரத்திற்கு உணவு எடுக்காத குறைபாடு, அசிடிட்டி ஏற்படலாம். இல்லைன்னா ஒவ்வாத உணவு சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு இன்டைஜஷன் போன்ற நிலை, இல்லைன்னா தலைவலி, இந்த மாதிரியான தொல்லைகள் இவங்களுக்கு உணவின் வழியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதிக கவனம் ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அவங்களுடைய சுக்கிரன், ராசிக்குடைய சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீட்டில் இன்று முயற்சி ஸ்தானத்திற்குடைய சந்திரன் இருக்கிறார். ராகுவுடன் இணைந்திருக்கிறார். அற்புதமான முயற்சிகளுக்கு வெற்றி, நினைத்தது நடக்கும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். கேட்ட உதவிகள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, நினைத்தது நடக்கக்கூடிய பிரமாதமான வளர்ச்சி. குழந்தைகளிடம் மட்டும் சற்று நிதானத்தோடு விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுடைய குடும்பஸ்தானாதிபதி ரொம்ப அற்புதமான தன் வீட்டிற்கும் இவர்கள் ராசிக்கும் சாதகமான வீட்டில் இருப்பது பூர்வீகத்தினால் சில நன்மைகள், லாபங்கள், சுப செய்திகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லா முயற்சிகளுக்கும் சற்று முதலில் சிறிய தடைக்கு பின்னர் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும். சகோதர உறவில் சற்று நிதானத்துடன் பழகுவது, அவர்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது இவர்களுக்கு முக்கியமான நிலை. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் மட்டும் தவிர்ப்பது நல்ல நிலை. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு தந்தை ஸ்தானத்தில் இவங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைன்னு சொல்லலாம். தந்தையுடன் வாக்குவாதமாக கூட இது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி கடகத்திற்கு தங்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஏற்றம், இடமாற்றம் குறித்த சிந்தனைகள், ரொம்ப சிறப்பான ஐடியாஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பிரயாணங்களால் நன்மை, ஆனால் அலைச்சல்களால் அசதி ஏற்படும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் லாபம், பணியில் மேன்மை, விளையாட்டு தொடர்பால் ஆதாயம், நன்மை ஏற்படும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் பகல் 2:30 வரை புதிய விஷயங்களிலும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வகையிலும் ரொம்ப நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். செவ்வாய் தந்தை ஸ்தானத்தில் இருப்பதும் இதுவரை நன்றாக சென்று கொண்டிருந்த சில விஷயங்கள் சிக்கல்களை கொடுக்கலாம். அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்படலாம். தந்தை ஆரோக்கியத்தில் அத்தனை ரிஃப்ளெக்ஷனும் காட்டுவது சற்று தந்தையை நீங்க சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை. திருமண வாழ்விலும் சற்று கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பொறுமை தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். அரசாங்கத்தினால் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான ஆதாயங்களும் நன்மைகளும் நடக்கும். பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வருமானமும் நல்ல சிறப்பான நினைத்தபடி இருக்கும்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் இவர்களும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு எல்லாமே இவங்க ஃபேமிலி ரிலேட்டடா எல்லோருக்குமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இவங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் பார்த்துக் கொள்ள வேண்டும். தாய் தந்தையர் 2 பேருடைய ஹெல்த்தும் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளும் இன்று தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம். பொறுமை தேவை. இன்று அவங்களோட நீங்க ஆர்குமெண்ட்ஸ் தவிர்ப்பது கூட நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் பணி பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி, திருப்தியாக இருக்கும். வருமானமும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தந்தை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பணியில் நல்ல ஏற்றமான நிலை, நினைத்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள். ஆனாலும் திருமண வாழ்வில் மிட் லைஃப்ல இருக்கிறவங்க விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசி மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஓரளவிற்கு இன்று ஒற்றுமை கூடும்.
குழந்தைகளுக்கு வளர்ச்சி, லாபம், மனதில் நிம்மதி ஏற்படும். புதிய முயற்சிகளில் மகர ராசி ஓவர் கான்பிடன்ஸ் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பேச்சு ஸ்தானத்தில் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு பலன்கள். வாக்கு கொடுக்க வேண்டாம். பேச்சினால் குழப்பங்கள் வராமல் எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கும். உணவில் அக்கறை தேவை. தேவையில்லாத உணவு சாப்பிட்டால் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பணி இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும். விரயங்கள் அதிகமாகும். கணவன் மனைவி உறவில் கூட சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு உத்தியோகம், தொழில் போன்ற இவங்களோட கெரியர் பொறுத்தவரை நல்ல வளர்ச்சியான லாபமான நிலையாக இருக்கிறது. இதனால் இவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையை திருப்திகரமாக இருக்கும். ஆனால் மதியம் 2:30க்கு மேல் சந்திரன் உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ரேவதியில் செல்லும் பொழுது கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். இதுதான் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.